ஏஜிஎஸ் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் தமிழில் இருக்க அந்த தமிழ் அறிஞர்கள் அவர்களோட தொண்டு, அதில் அந்த டாப்பிக்கில் வந்து நம்ம பாரதியார் பற்றி தான் பார்க்க போகிறோம். பாரதியார் பற்றி நம்ம எந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ப்ரீவியஸ் இயரில் வந்து பாரதியார் பற்றி எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, அந்த மாதிரி கொஷின்ஸ் தான் வந்து எல்லாமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த வீடியோஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி அதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின்ஸ் தான் வந்து இருக்கும். இந்த வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பாரதியார் பற்றி எந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ளஸ் புதுசாக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நம்ம நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ரீயாக வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 அண்ட் 2Aக்கு வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். யாருக்காச்சும் டெஸ்ட் சீரிஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் டெலகிராம் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம டெலகிராம் குரூப்பில் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். சப்போஸ் யாருக்காச்சும் வேணும்னா நீங்கள் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து ஃப்ரீயாக வந்து நீங்கள் வந்து டெஸ்ட் சீரிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் வந்து இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பாரதியார் பற்றி ஓரளவுக்கு நீங்கள் ஃபுல்லாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் செப்பரேட்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பிடிஎஃப் வந்து நான் லேட்டராக வந்து டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்டேட் பண்ணிடுறேன். சரி வாங்க கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தவறான இணைகளை தேர்ந்தெடு. ஆசிரியர்களும் பணியேற்ற இதழ்களும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறான இணை எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 1, 4 தான் வந்து தவறான இணைன்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன இது ராங்காக மேட்ச் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் பிச்சைமூர்த்தி வந்து அன்னமிட தூதுன்னு கொடுத்துட்ருக்காங்க, அது வராது. நான் பிச்சைமூர்த்தி வந்து எதில் பணியாற்றிருப்பார்னு பார்த்தீங்கன்னா நவ இந்தியா ஹனுமான் இருக்குங்க இல்லையா, அந்த இதெல்லாம் வந்து பணியாற்றிருப்பார். ராஜேந்திரன் வந்து அன்னமிட தூது அந்த இதில் வந்து பணியாற்றிருப்பார். அப்படியே மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1, 4 வந்து ராங்காக மேட்ச் ஆகிருக்கு. கரெக்டாக மேட்ச் ஆகிருக்குது என்னென்னு பாருங்கள். 2, 3 வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. பாரதியாரோட இதழ்கள் என்னென்னு கேட்டாங்கன்னா இந்தியா விஜயா, அது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. பெருஞ்சித்தினாரோட இதழ் பாருங்கள், தென் தமிழ், தமிழ் ஷீட்டு, அப்புறம் இன்னொரு இதழ் வரும் தமிழ் நிலன்னு வரும். 2, 3 கரெக்டாக இருக்குது. 1, 4 தான் வந்து தப்பாக இருக்குது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஓரொருக்கொரு நாட்டுக்குரிய தானா ஓட்டை ஜான் இணைப்புடையார் அல்லர். இந்த பாடல் வரி யாருடையது அதை மாதிரி கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி பாரதியார் தான் வந்து ரைட் ஆன்சர். கரெக்டாக பார்த்துக்கோங்க. புதுசாக இருக்க மாதிரி இருந்தால் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, நீடுதுயில் நீங்கள் பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார் தான். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். கொஷின்ஸ் வந்து இந்த கொஷின் வந்து நான் ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதிலே ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது பாருங்கள். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் நான் சொன்னவர் யாருன்னு கேட்கலாம். பாரதியார். பாரதியோட சிறப்பு பேர் என்னன்னு கேட்கலாம். மகாகவி, தேசிய கவி, அப்புறம் ஷெல்லிதாசன். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாரதியாரோட சிறப்பு பெயர். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாரதியோட சிறப்பு பெயர் என்னென்னு பாருங்கள். மகாகவி, தேசிய கவி, ஷெல்லிதாசன். இந்த 3மே நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னு பாருங்கள். ஆப்ஷன் பி நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என்று கூறியவர் யார். இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான கரெக்டான வினா அமைப்பு. அது கொஸ்டின் பாருங்கள். நாமற்கு குடியெல்லாம் என்னும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது. ஆப்ஷன் சி பாரதியார். கரெக்டாக பாருங்கள். பாரதியார் இது மாற்றி விட கேட்கலாம். பாரதியாரை அச்சமில்லை அச்சமில்லை என்ற பாடலை எழுத ஊன்றுகோலாக இருந்த பாடல் வரி எது, அது மாதிரி கூட கேட்கலாம். நாமற்கு குடியெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இதை ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கிறது. நெஞ்சு எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள்.
பெற்ற தாயும் பிறந்த பொன்னோடும் நற்றவா வானினும் நனி சிறந்தனவே என்னும் பாடலடிகள் வந்து யாருடையதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, தேசிய கவி. தேசிய கவின்னா பாரதியார் தான் சொல்லுவாங்க. அதான் சொல்லியிருக்கீங்களா, பாரதியோட சிறப்பு பேர் பார்த்திங்கன்னா தேசிய கவி, மகாகவி, அப்புறம் செல்லிதாசன். இது எல்லாமே வந்து பாரதியார் தான் குறிக்கும். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நான் இப்போ தான் சொன்னேன், செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார்? சுப்பிரமணிய பாரதியார். அவர் தான் வந்து சொல்லியிருப்பார். அடுத்தது, திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ராஜாஜி. இதுமாரி ராஜாஜி, நேரு, காந்திஜி இதுமாரிலாம் வந்தால் நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா நமக்கு ஜிஎஸ்க்கு யூஸ் ஆகும். திலகர் விதைத்த விதை பாரதியாக முளைத்தது என்று கூறியவர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் சி, ராஜாஜி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நாட்டினிலும் காட்டினிலும் நாளெல்லாம் நன்றொலிக்கும் பாட்டினிலும் நெஞ்சை பறிகொடுத்தேன் பாவியேன் என்ற பாரதியின் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குயில் பாட்டு. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க, குயில் பாட்டு. அடுத்தது, நூல்களும் ஆசிரியரும் கொடுத்து பொறுத்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அதை மேட்ச் பண்ணுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாருங்கள், பாண்டியன் பரிசு. இது யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்பு. அடுத்து குயில் பாட்டு, அது யாரோடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதியாரோட படைப்பு. ஆசை ஜோதி, அது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா கவிமணியோட படைப்பு. சங்கொலி யாருதுன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நெஞ்சே எல்லும் சிலப்பதிகாரம் என்று பாடியார். இதுக்கான ஆன்சர் பாரதியார். பாருங்கள், செகண்ட் டைம் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அதை மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது, யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் கம்பரை புகழ்ந்து பாடியவர் யார்? பாரதியார். அடுத்தது, கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர்? சுப்பிரமணிய பாரதியார். சீட்டுக்கவி எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சுப்பிரமணிய பாரதியார். அவர் தான் வந்து சீட்டுக்கவி எழுதியிருக்காரு. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கொஸ்டின், செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவியரசு. இந்த பாடலோடு தொடர்புடைய இருவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. யாருன்னு பாருங்கள், ஆப்ஷன் டி, பாரதியார், பாரதிதாசன். பாரதிதாசன் தான் வந்து இந்த பாடல் வரியை வந்து சொல்லி பாரதியார் வந்து புகழ்ந்து கூறியிருப்பார். செந்தமிழ் தேனி சிந்துக்கு தந்தை என பாரதியாரை புகழ்ந்தவர் வந்து பாரதிதாசன். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எலவனம் காத்தல் செய் என்ற வரி இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்குறாங்க. புதிய ஆத்திச்சூடி. இது வந்து புதிய ஆத்திச்சூடி யாருடைய படைப்புன்னு கேட்டாங்கன்னா பாரதியாரோட படைப்பு தான். பாரதியோட படைப்பு வந்து என்னென்னா கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு, பாஞ்சாலி சபதம், புதிய ஆத்திச்சூடி, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதியாரோட படைப்பு. இந்த வரி வந்து எந்த நூலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. புதிய ஆத்திச்சூடி. ஆத்திச்சூடியில் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. புதிய ஆத்திச்சூடி வந்து ஏற்றியது யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார். நார்மலாக ஆத்திச்சூடி ஏற்றியது யாருன்னு கேட்டாங்கன்னா ஔவையார். அறிவியல் ஆத்திச்சூடி ஏற்றியது யாருன்னு கேட்டாங்கன்னா நெல்லை சுமுத்து. அடுத்தது, நாடும் மொழியும் நமது கண்கள் என்று புகழ்ந்துரைத்த கவிஞர். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதியார். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கொஷின்ஸ் பார்த்தோம், இந்த விடைக்கேற்ற வினா அமைக்க. அதில் கொடுத்துருந்த பாயிண்ட் தான் பாருங்கள். ரிப்பீட்டடாக நம்ம கொஷின்ஸ் வந்து கேட்டுட்ருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் என்று முழக்கம் விட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. சி, சுப்பிரமணிய பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டு குலைத்தல் என்று முழக்கமிட்டவர் வந்து சுப்பிரமணிய பாரதியார்.
அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறியன்னு கொடுத்துருக்காங்க. நூல்கள் ப்ளஸ் ஆசிரியர் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து எது பொருந்தலை அதை மாதிரி கேட்டிருக்காங்க. சிறுபஞ்சம் மூலம் காரியேசன் இது கரெக்டாக தான் வந்து மேட்ச் ஆகிருக்கு. ஞான ரதம் பாரதியார் பார்த்துக்கோங்க. இந்த பாரதியோட படைப்பில் வந்து புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஞான ரதம் அது வந்து பாரதியோட படைப்பு. அப்புறம் வந்து எழுத்து சீசு செல்லப்பா இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து குயில் பாட்டு கண்ணதாசன் கொடுத்துருக்கேன், தவறு. குயில் பாட்டு வந்து பாரதியாரோட படைப்பு. தப்பாக மேட்சாக இருக்கிறது வந்து ஆப்ஷன் டி. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர். பாருங்கள், ஃபுல் லைன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு டைம் கேட்ட கொஸ்டின்ஸில் வந்து நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் என்று கூறியவர் யாருன்னு தான் கேட்டிருந்தாங்க. இதில் பாருங்கள், ஃபுல் லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் இமைப்பொழுதும் சேராதிருத்தல் என்று கூறியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். புதிய ஆத்திச்சூடி என்னும் நூலை இயற்றியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், இதுவும் முன்னாடி நம்ம பார்த்தது தான், பாரதியார். அடுத்தது தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதியார். இது கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு தேசிய கவினாலும் தெரிஞ்சிடும், மகாகவினாலும் தெரிஞ்சிடும், செல்லிதாசன்னாலும் நமக்கு தெரிஞ்சிடும். பட் ஆனால் வந்து தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என்று புகழப்படுவார் யார் புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தற்கால தமிழ் இலக்கியத்தின் விடிவெள்ளி என புகழப்படுவர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிட தொடங்கினார். இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி வால்ட் விட்மன். அவருடைய சாயலில் தான் வந்து வசன கவிதை வந்து எழுதினார் அவர். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இந்த சைடு நூல்கள் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு வந்து ஆசிரியர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணுங்கள். இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், தமிழ் இயக்கம். இது யாருடைய படைப்புன்னு பார்த்திங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்பு தான் தமிழ் இயக்கம். அப்புறம் வந்து சீட்டுக்கவி நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். சீட்டுக்கவி யார் எழுதுனாங்கன்னு, பாரதியார். அடுத்தது செய்கிழார் பிள்ளைத்தமிழ், இதோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. கரெக்டாக வந்து அதை பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. பிள்ளை தமிழ்னு வந்தாலே குமரகுபுரம் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து ஞாபகம் வரும். அதெல்லாம் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. செய்கிழார் பிள்ளை தமிழ்னால் அது மகாவித்வான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை. அடுத்து வந்து சூளாமணியோட ஆசிரியர் யாருன்னு கேட்டாங்கன்னா தோலாமொழி தேவர். கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சூளாமணியோட ஆசிரியர் வந்து யாருன்னு கேட்டாங்கன்னா தோலாமொழி தேவர். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நமக்கு தொழில் கவிதை நாட்டுக்குலைத்தல் என்று பாடியவர் வந்து ஆப்ஷன் ஏ பாரதியார். இது முன்னாடியே பார்த்து தான் திரும்ப ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்தது இந்த சைடை வந்து சிறப்பு பெயர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடை வந்து ஆசிரியர் பெயர் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக பார்த்துக்கோங்க. தேசிய கவிஞர் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். தேசிய கவிஞர்னால் பாரதியார். அடுத்து வந்து புரட்சி கவிஞர்னால் பாரதிதாசன். அடுத்து வந்து காந்திய கவிஞர்னால் நாமக்கல் கவிஞர். அடுத்து வந்து கவிமணி வந்து தேசிக விநாயகம் பிள்ளை. கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிறப்பு பெயர்களும் ஆசிரியர்களும் வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. தேசிய கவிஞர்னால் பாரதியார், புரட்சி கவிஞர்னால் பாரதிதாசன், காந்திய கவிஞர்னால் நாமக்கல் கவிஞர், கவிமணினா தேசிய விநாயகம் பிள்ளை. இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 3, 4, 2, 1. அப்புறம் வந்து மக்கள் கவிஞர்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். இப்போ தான் நம்ம பார்த்தோம் பாரதியார் யாருடைய சாயலில் வந்து வசன கவிதை படித்தார் அப்படின்னு நம்ம பார்த்தோம். வால்ட் விட்மன். அந்த கொஷின்ஸ் தான் வந்து மாற்றி கேட்டிருக்காங்க. பாருங்கள், பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ வால்ட் விட்மன்.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். அடுத்தது, எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார்? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, பாரதியார். பாரதியார் பற்றி நமக்கு ஜிஎஸ்லேயும் கூட கேட்பாங்க, சரிங்களா? அதனால் வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. எந்த தமிழ் கவிஞர் தேசியம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டில் உணர்வுகளை தூண்டினார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, பாரதியார். அடுத்தது, நெஞ்ச எழும் சிலப்பதிகாரம் என்று பாடியவர்? பாரதியார். பார்த்துக்கோங்க, இந்த கொஸ்டினை வந்து 3வது டைம் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, கரெக்டாக வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். அந்த சைடு வந்து அடைமொழி கொடுத்துருக்காங்க, அவரோட சிறப்பு பெயர் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடை வந்து ஆசிரியர்கள் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விடுதலை கவி, ஏன்னா சிறப்பு பேருக்கு அடைமொழிக்குரியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? பாரதியார். பாருங்கள், பாரதியாருக்கு வந்து எவ்வளோ பேர் இருக்குதுன்னு பாருங்க. விடுதலை கவி, தேசிய கவி, மகாகவி, செல்லிதாசன், இவ்வளோ பேர் இருக்குது, கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து திவ்ய கவி என அழைக்கப்படுவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? திவ்ய கவி வந்து பிள்ளை பெருமாள் ஐயங்கார். அடுத்து வந்து கவிஞர் வந்து வாணிதாசன். கவிக்கோ வந்து அப்துல் ரகுமான். கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. கரெக்டாக விடுதலை கவினா பாரதியார், திவ்ய கவினா பிள்ளை பெருமாள் ஐயங்கார், கவிஞர் ஏறுனா வாணிதாசன், கவிக்கோன்னா அப்துல் ரகுமான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, 3, 4, 2, 1. அடுத்தது, பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் யார் கேட்டிருக்காங்க? வா.ரா. சரிங்களா? உங்களுக்கான ஒரு கொஸ்டின், இந்த வா.ராக்கு ஃபுல் ஃபார்ம் யாருக்காச்சும் தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் வந்து யாருன்னு கேட்டிருக்குங்க? வா.ரா. அடுத்தது, வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யாருன்னு கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி, பாரதியார். வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதியார், ஆப்ஷன் சி. அடுத்தது, பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரா.ஆ. பத்மநாபன். கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாரதியாரின் கடிதங்கள் என்னும் நூலை பதிப்பித்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? ரா.ஆ. பத்மநாபன். அடுத்தது, இந்த கொஸ்டின் பாருங்கள். வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க? இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா பாரதியார். பாரதியாரும் பாரதிதாசனும் இந்த இடத்துல கூட நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிப்போம், கரெக்டாக பார்த்துக்கோங்க. வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாரதியார். அடுத்தது பாருங்கள். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் யார்? இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, பாரதியார். கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படும் கவிஞர் வந்து பாரதியார். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். நூலும் அதோட ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதேமாரி இருக்கிறதுல வந்து நம்ம கரெக்டாக வந்து நியூ இன்ஃபர்மேஷன்லாம் நிறையா இருக்கும், நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, இது இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுமாரி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வந்து இதுமாரி டாபிக் வைஸ் வந்து தமிழ் அறிஞர்கள் நூல்கள்லாம் குறித்து வந்து வீடியோஸ் வந்து இனிமேல் போட போகிறேன். ப்ளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுத்துட்றேன், தமிழ் அறிஞர்கள்னு சொல்லிவிட்டு. அந்த ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா அதுமாரி ஒவ்வொரு தமிழ் அறிஞர்களுக்கும் செப்பரேட்டாக வந்து வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ணி அந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் படிச்சுக்கலாம். ப்ளஸ் வந்து நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? சரி வாங்க இந்த கொஷினுக்கான ஆன்சர் பார்க்கலாம். பாருங்கள், சுத்தானந்த பாரதி அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள். ஏழைப்படும் பாடு. அடுத்து வந்து
வாவேசு ஐயர் அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள். கமலா விஜயம். அடுத்தது வந்து சுப்பிரமணிய பாரதி அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள். ஞானரதம். இது ஆல்ரெடி நம்ம பார்த்தோம். ஞானரதம் இதுக்கு முன்னாடி ஒரு மேட்ச் ஃபாலோலாம் இதே ஞானரதம் பாரதியார் மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருந்தேன். அந்த சரியான அந்த இணையில் வந்து நம்ம பார்த்தோம். அதை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது வீராசாமி செட்டியார் அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள். நோதரசா மஞ்சரி. இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. அடுத்தது முதலில் புதிய ஆத்திச்சூடியை பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். இந்த கொஸ்டின் ரிப்பீட் ஆகிருக்கு, கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாரதியார். அடுத்தது பாருங்கள். பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்தது. ஞானரதம் பாருங்கள் உரைநடை இலக்கிய வகையை சார்ந்தது. கரெக்டாக பார்த்துக்கோங்க. பாரதியார் இயற்றிய ஞானரதம் என்னும் நூல் டேஷ் வகையை சார்ந்ததுன்னு கேட்டிருக்காங்க. உரைநடை இலக்கியம். ஞானரதம்னால பாரதியார் நமக்கு ஞாபகம் வந்துடணும். அது வந்து பார்த்திங்கன்னா எந்த வகையான நூல்னு கேட்குறாங்க. உரைநடை நூல். உரைநடை இலக்கியம் வகையை சார்ந்தது. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஏமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி பாரதியார். கரெக்டாக பார்த்துக்கோங்க. யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்து பாடியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. பாரதியார். இதுக்கு முன்னாடி வந்து கம்பனை போல் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் புகழ்ந்து பாடியிருப்பார். இளங்கோவடிகளையும் புகழ்ந்து பாடியிருப்பார். அடுத்தது பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அந்த சைடு ஆசிரியர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அவங்களோட படைப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கரெக்டாக மேட்ச் பண்ணுங்க பார்ப்போம். கம்பர். இதுக்கான கரெக்டான அவருடைய படைப்பு என்னன்னு பாருங்கள். சரஸ்வதி அந்தாதி. அடுத்து ஒட்டக்கூத்தார் அவருடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். ராசராசன் சோழநூலா. அடுத்து வந்து பாரதிதாசனுடைய படைப்பு என்னென்னு பாருங்கள். குடும்ப விளக்கு. பாரதியாரோட படிப்பு என்னென்னு பாருங்கள். பாஞ்சாலி சபதம். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. அப்படியே ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. அடுத்தது எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்? இதுக்கான ஆன்சர் பாருங்கள். ஆப்ஷன் பி பாரதியார். எளிய மக்களை நோக்கி கவிதை கருவியை திருப்பி அமைத்த பெருமை யாரை சாரும்ன்றோம் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பாரதியார். அடுத்தது நூலும் நூலாசிரியர் கொடுத்துருக்காங்க. அதை வந்து மேட்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. அழகின் சிரிப்பு. இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசனுடைய படைப்பு. அடுத்து வந்து தெய்வ திருமலர். இது வந்து யாருடைய படைப்புன்னு பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். பாருங்கள், இது வந்து புதுசாக இருக்க மாதிரி இருக்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தெய்வ திருமலர் வந்து யாருடைய படைப்புன்னு கேட்டாங்கன்னா நாமக்கல் கவிஞருடைய படைப்பு. அடுத்து வந்து பாவிய கொத்து. அது வந்து யாருடைய படைப்புன்னு கேட்டாங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்தினார் அவருடைய படைப்பு. அடுத்தது வந்து கண்ணன் பாட்டை வந்து பாரதியாருடைய படைப்பு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 3, 1, 4, 2. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். சந்திர மண்டலத்தியல் கண்டு திரிவோம் என பாடியவர் யாருன்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். சந்திர மண்டலத்தியல் கண்டு தெளிவோம் என பாடியவர் வந்து பாரதியார். அடுத்தது வந்து பின்வரும் இணைகளில் பொருந்தாத இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லியிருக்காங்க. நூலும் ஆசிரியரும் கொடுத்துருக்காங்க. பாருங்கள். சூரியகாந்தி காமராசன். அடுத்து ஞானரதம் பாரதியார். கரெக்டாக தான் இருக்குது. எழுத்து சீசு செல்லப்பா. குயில் பாட்டு பாரதிதாசன். இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கொஸ்டின் ஒன்று பார்த்தோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்கிறது மட்டும்தான் மாற்றிருக்காங்க. மற்ற 3 பாயிண்டாக அப்படியே தான் கொடுத்துருக்காங்க. சூரியகாந்தி வந்து யாருடைய படைப்புன்னு பாருங்கள். காமராசன் அவருடைய படைப்பு. அடுத்து வந்து ஞானம் வந்து பாரதியோடைய படைப்பு. எழுத்து வந்து சீசு செல்லப்பாவுடைய படைப்பு. குயில் பாட்டு வந்து பாரதிதாசன் வந்து தவறு. அது வந்து பாரதியாரோட படைப்பு.
அடுத்த கொஸ்டின் பாருங்கள். கொஸ்டினில் வந்து ஆசிரியர்களும் அவருடைய இதழ்களும் வந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து கரெக்டாக மேட்ச் பண்ண சொல்லி கொடுத்துருக்காங்க. பாருங்கள் இதுக்கான ஆன்சர் என்னென்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு திருவிகா, அவருடைய இதழ் வந்து என்னென்னு பாருங்கள், தேசபக்தன். அடுத்தது வந்து பாரதியார், அவருடைய இதழ் என்னென்னு பாருங்கள், விஜயா. அடுத்து வந்து பாரதிதாசன், அவருடைய இதழ் என்னென்னு பாருங்கள், குயில். அடுத்து வந்து பார்த்தசாரதி, அவருடைய இதழ் என்னென்னு பாருங்கள், தீபம். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா 2, 3, 4, 1 கரெக்டாக பார்த்துக்கோங்க. திருவிகாவோட இதழ் வந்து என்னென்னு கேட்டாங்கன்னா தேசபக்தன், இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பாரதியாரோட இதழ் என்னென்னு கேட்டாங்கன்னா விஜயா இந்தியா, இதுவும் நமக்கு எல்லாமே தெரிஞ்சது தான். அடுத்து பாரதிதாசனோட இதழ் என்னென்னு கேட்டாங்கன்னா குயில், இது வந்து புதுசாக இருக்குது, நம்ம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தசாரதி, அவருடைய இதழ் என்னென்னு கேட்டாங்கன்னா தீபம், இதுவும் புதுசாக இருக்குது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். பாரதியார் பற்றி இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி எல்லாமே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாரதியார் பற்றி எந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கேட்டிருக்காங்க உங்களுக்கு ஒரு ஐடியாஸ் வந்து கிடச்சிருக்கும். ப்ளஸ் வந்து உங்களுக்கு இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தனியாக வந்து ப்ளேலிஸ்ட்டு வந்து தமிழ் அறிஞர்கள், தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வந்து ஒரு ப்ளேலிஸ்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு இதுமாரி செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு வீடியோஸ்லாம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தமிழ் அறிஞர்கள் ரிலேட்டடாக இருக்கிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். நீங்கள் அந்த ப்ளேலிஸ்ட்டில் போய்ட்டு நீங்கள் வீடியோஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து டாபிக் வைஸ் வந்து ஒவ்வொரு தமிழ் அறிஞர்கள் பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்யூ.